ஹெபின் டெக் பேசலாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் வீட்லேயே செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்காது. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது செய்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு எவ்வளோ ஆச்சு, 900 ருபீஸ் எக்ஸாக்ட் ஆச்சு. ஏன்னா நான் அது லாக்டவுனில் தான் பண்ணேன், அதனால் வந்து நமக்கு இந்த ரேட்டு நீங்கள் லாக்டவுன் முடிஞ்சப்பறம் பண்ணிங்கன்னா இது ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ எல்லாமே ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் ஆன்லைன் லிங்க்ஸும் கீழே கொடுக்குறேன், ஆஃப்லைனில் நீங்கள் வந்து கடைகளில் தேடி பிடிச்சி வாங்கிக்கலாம். எல்லாமே நமக்கு வந்து சேம் ப்ரைஸ், கிட்டத்தட்ட ஈக்குவலைஸ் ஆகி தான் வரும். ஸோ இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற எல்லாமே தனி வீடியோவில் இருக்குது, அது பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இங்கே வாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாட்டம் புஷ், அதாவது 4 நம்ம எடுத்துக்கணும். எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆர்சிஎஸ் சாக்கெட்டும் ஸ்பீக்கர் சாக்கெட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்பீக்கர் சாக்கெட் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஆர்சிஎஸ் சாக்கெட்டும் கையோடு என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு 2 ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூ நீங்கள் வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸ்க்ரூ எல்லாமே அந்த செட்லேயே கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆர்சிஎஸ் சாக்கெட்டும் என்ன பண்ணிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புஷ் போட்டுக்கலாம், அதாவது பவர் சப்ளை கேபிள் போடிய புஷ் போட்டுக்கலாம். ஸோ அது போட்டாச்சு. வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சுவிட்ச், அதாவது ஃப்ரண்டில் உள்ள ஆன் ஆஃப் சுவிட்சும் ப்ளஸ் வந்து ஆக்ஸுக்கும் இதுக்கும் உள்ள மாடிஃபிகேஷன் சுவிட்சும் ஸ்க்ரூ போட்டு மாட்டிக்கலாம். ஸ்க்ரூவில் வந்து புஷ் போட்டு மாட்டிக்கோங்க. ஸோ அதெல்லாமே நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வால்யூம் கண்ட்ரோல், நமக்கு 4 வால்யூம் கண்ட்ரோல் தேவைப்படும். 4 நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம் கேபினட்டோட வச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வால்யூம் கண்ட்ரோல் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்புட் சப்ளை, அதாவது வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷன்ஸ் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேலன்ஸ் கண்ட்ரோல் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், போர்டில் வந்து சோல்டரிங் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்மளுடைய ஒரு யூசேஜ்காண்டி, ஈஸிக்காண்டி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கரெக்டாக வந்து OS சோல்டரிங் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எப்படி சோல்டரிங் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த போர்டு பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களாம் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்குள்ள சப்ளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சோல்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் சோல்டரிங் பண்ணிட்டேன். இந்த சோல்டரிங்லாம் வீடியோவில் காட்டல, ரொம்ப டைம் ஆகுதுனால. இப்போது வந்து நம்ம போர்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், உள்ளே வச்சுட்டேன். ப்ளஸ் நம்ம பேலன்ஸ் கண்ட்ரோல் நம்ம இப்போ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேலன்ஸ் கொடுக்குறது தான் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும், எதுலேருந்து கொடுக்குறது அப்படின்ட்டு. நம்ம வால்யூம் கண்ட்ரோலோடைய அவுட்புட், அதாவது 2 அவுட்புட் இருக்குது இல்லையா, அந்த 2 அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்து வரிசையாக கொடுத்துக்கணும். லெஃப்ட்டு சென்டர் வந்து கிரவுண்டு, ரைட் சைடில் இருக்குது ரைட்டு. இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சோல்டரிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த சேனல் வந்து பிரியும். ஸோ ஒரு பக்கம் நீங்கள் டியூன் பண்ணும்போது உங்களுக்கு லெஃப்ட்டும், இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து டியூன் பண்ணும்போது ரைட் சைடில் ஸ்பீக்கரும் உங்களுக்கு சவுண்ட் வரும். சென்டரில் வச்சுன்னா 2 பக்கம் உள்ள ஸ்பீக்கர்லேயும் உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கும். இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன், எல்லோ கலர் வயர் தான் நமக்கு வந்து அவுட்புட்டு, ரெட் வந்து இன்புட்டு, எல்லோ வந்து அவுட்புட்டு, பிளாக் வந்து கிரவுண்டு. ஸோ லெஃப்ட்டில் உள்ள சேனலில் இருக்கிற எல்லோலையும் ரைட்டில் இருக்கிற எல்லோலையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், சோல்டரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ரிப்பன் ஒயர், ஒரு 3 ஒயரில் ரிப்பன் ஒயர், அதாவது நான் ப்ளூ வந்து ஒரு சேனலுக்கும், க்ரீன் வந்து பக்கத்தில் உள்ள கிரவுண்டில் நான் என்ன பண்ணுறேன், கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து எல்லோ வந்து இன்னொரு சேனல்லையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், சோல்டரிங் பண்ணிட்டு சொன்ன மாதிரி கரெக்டாக எனக்கு வந்து ஒரு தெரியுது கரெக்டாக எது லெஃப்ட் ரைட்டுன்னு, அதை நான் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்களா. ஸோ வால்யூம் கண்ட்ரோல் சொன்ன மாதிரி தான் சென்டரில் வந்து கிரவுண்ட் வரணும். மீதி 2 சைடு நீங்கள் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? போர்டு நீங்கள் எப்படி சூஸ் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி. சப்போஸ் நீங்கள் லெஃப்ட் ரைட்டாக சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை. ஸோ இப்போ சோல்டரிங் ஒர்க் நடக்கட்டும். இப்போது பேலன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து பவர் கேபிளை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். கேபினெட்டோட நம்ம பவர் கேபிளை என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணி சுவிட்சில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஒயரை சால்டரிங் பண்ணிக்கலாம். அதாவது வந்து மெயின் ஒயரை சால்டரிங் பண்ணிட்டு இன்னொரு ஒயர் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மருக்காக விட்டுடலாம். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு கடைசி வைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மரு. ஸோ அந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து லாஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அதில் பெரிய கனெக்ஷன்ஸ் எதுவுமே வராது இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்புட் செலெக்ஷன் சுவிட்ச், அதாவது ப்ளூடூத் போர்டா இல்லைனா வந்து பின்னாடி இருக்க இந்த ஆர்சிஎஸ் சாக்கெட்டான்னு சொல்லி நம்ம என்ன கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆர்சிஎஸ் சாக்கெட்லாம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 ஒயரில் ரிப்பன் கேபிள்லேருந்து ஒரே ஒரு இது மட்டும் நான் சோல்டரிங் பண்ணிடுறேன். மீதி 2 நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஃபியூச்சரில் வேறு யூஸ்க்காக விட்டுருக்கேன். ஓகேங்களா? சோல்டரிங் பண்ணிட்டு நம்ம சுவிட்சில் போய் என்ன பண்ணிக்கலாம், லெஃப்ட் ரைட் இன்புட்டை மட்டும் சுவிட்சில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு 2 பின்னும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த போர்டுக்கு சென்டர் வந்து
நம்ம ஆம்பிளிஃபையர் போர்டுக்குள்ள இன்புட்டு, பேக்கில் இருக்கிற 2 பின் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிஏ சாக்கெட் அதுக்குடைய இன்புட். ஓகேங்களா, இதை நீங்கள் மாற்றி கூட கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஆனால் சென்டரில் உள்ளதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்டுக்கு போகணும். இதை நீங்கள் மாற்றக்கூடாது. மீதி ஃப்ரண்டில் இருக்கிற 2 பின்னும் பேக்கில் இருக்கிற 2 பின் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மாற்றி நீங்கள் சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ளூ ஒயர் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ப்ளூ ஒரு ஆஷ் கலர் ஒரு ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து சுவிட்சுக்கு இன்புட் கொடுக்குறேன். அதாவது நம்மளுடைய பவர் கனெக்ஷன், அதாவது சொல்லிட்டேன்ல ஆம்பிளிஃபையர் போதுக்குள்ள அந்த செலெக்ஷன் சுவிட்சில் கொடுக்குறேன். காமன் கிரவுண்ட் என்ன பண்ணிக்கலாம்னா 3 கிரவுண்டையும் சேர்த்து நம்ம ஒரே பாயிண்டில் சோல்டரிங் வச்சுக்கலாம். சோல்டரிங் வைக்கணும் அவசியம் கூட இல்லை, நீங்கள் வைக்கணும்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த யூஎஸ்பி போர்டு நம்ம ஃப்ரண்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிட்டேன். இப்போது லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்குதுன்னா யூஎஸ்பி போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். இந்த போர்டோடைய ஸ்பெஷாலிட்டி அதுலேயே 5 வோல்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நான் இந்த கேபிளை யூஸ் பண்ணுறேன், அவங்க கூட கொடுக்குற கேபிளை யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா வீணாக போயிடும். ஸோ அந்த 5 வோல்ட் கனெக்ஷன் வந்து நீங்கள் கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மைனஸில் மைனஸு, ப்ளஸில் ப்ளஸ் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு பெண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுக்கணும். அதுக்கு நான் 2 ஹை கொஞ்சம் கூடின ரேஞ்ச் உள்ள ஒயர்ஸ் எடுத்துக்கிறேன். ஆரஞ்சு வந்து நெகட்டிவும், எல்லோ வந்து பாசிட்டிவும் எடுத்துக்கிறேன். சாரி எல்லோ வந்து கிரவுண்டுக்கும், ஆரஞ்சு வந்து பாசிட்டிவ்க்கும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு வந்து பாசிட்டிவ், எல்லோ வந்து கிரவுண்டு. ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மருடைய ஒயர்ஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஒரு ஒயரை டேரெக்டாக பவர் சப்ளைலும், இன்னொரு ஒயர் நம்ம சுவிட்சில் எடுத்துக்கலாம். இன்சுலேஷன் பண்ணிடுங்க கரெக்டாகிட்டு. ஸோ இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஃப்ரண்டில் ஒரு எல்இடி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் அதே மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் ஒயரை சின்னதாக போட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஃப்ரண்டில் வந்து ஃப்ரண்டில் நம்ம பல்பு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பல்புகளை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், 1K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ 1K ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டை வந்து கரெக்டாக வந்து நமக்கு 2 வோல்ட்டாக மாற்றி கொடுத்துரும். அந்த பர்பஸ்க்காக நான் வந்து 1K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நமக்கு வந்து எஃப்எம்க்கு வந்து ஆண்டனா கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு எல்லோ கலர் ஒயர் நான் வந்து உள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ வெளியே போகுது அவுட்புட் தெரியும். ஸோ இப்போது ஆம்பிளிஃபையர் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி. ஃப்ரண்டில் நாப்ஸு புஷ் எல்லாமே போட்டேன், சுவிட்சுக்குள்ளே எல்லாமே போட்டேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா. பவர் சோர்ஸில் கனெக்ட் பண்ணி ஸோ ஆன் பண்ணால் நம்மளுக்கு சிஸ்டம் வந்து கரெக்டாக ஆன் ஆகணும். அதாவது பாருங்கள் கரெக்டாக ஆன் ஆகிடுச்சு. பவர் வந்து நான் சுவிட்ச் ஆனில் இருக்கனால அது ஆன்லேயே ஆகிடுச்சு. ஓகேங்களா. யூஎஸ்பி போர்டு ஆன் ஆக ஆரம்பிச்சு. நம்ம ரிமோட் இருக்குது, ரிமோட் யூஸ் பண்ண நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரிமோட் யூஸ் பண்ணணும், உள்ள அந்த பேட்டரி வந்து கரெக்டாக அந்த கான்டெக்ட் இல்லாமல் இருக்க ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், யூஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து எப்போ சவுண்ட் குவாலிட்டி லைட்டாக செக் பண்ணிடலாம். அதாவது ஸ்பீக்கரில் அவுட் வருது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். நான் ஒரு சின்ன ஸ்பீக்கர், அதாவது இது ஒரு ஊஃபர் தான், சப் ஊஃபர், ஒரு ஹோம் தேட்டர்லேருந்து கலப்பின ஒரு 20 வாட்ஸ் ஊஃபர். ஸோ அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 + 18 வால்ட்டு தான் வரும், வாட்ஸ் தான் அவுட்புட் வரும் லெஃப்ட் ரைட்டுக்கு. ஆனால் ஆர்எம்எஸில் பார்க்கும்போது 40 + 40 அவுட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அண்ட் இதோடைய அவுட்புட் வந்து நல்லாவே இருக்குது. நம்மகிட்ட ஸ்பீக்கர் பெரிய லெவலில் எல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரான அவுட்புட் காட்ட முடியல. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.